ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க 180 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு எக்ஸ் கேங்ஸ்டர். ஒரு நாள் அவங்க காரில் போயிட்டு இருக்காரு அவங்க பையனோட. அப்போ ஒரு கேங் வந்து ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களையும் அம்புழுத்து தான் பையனை சுடவும் செஞ்சிடறாங்க. இதுல மிகப்பெரிய கடுப்புக்காகிறாரு நம்ம ஹீரோ. அவர் பையனை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்குறாரு. அது மட்டும் இல்லாம இதை பண்ணவனுங்களை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ட்டு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கேங்கோட எதிரில் நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அவங்கள இவர் ஜெயிச்சாரா, தான் பையனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தை நடிச்சர் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படம் சவுத் ஆப்பிரிக்கன் படம் அப்படின்றதுனால ஸ்டோரி பிளாட்லாம் ஒரு டெம்ப்ளேட்டா இருந்தாலும் அதில் நடிச்சிருக்க எல்லாருமே புதுசா இருக்காங்க நமக்கு பார்க்கறதுக்கு. அதனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வரதான் செய்யுது. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அவர் கேரக்டர் ஓவராலாக நீட்டாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பே நமக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டாக இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு ஸ்டோரி பிளாட் வைஸே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி பிளாட் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல படங்களில் பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரி பிளாட்ன்றதுனால ஒரு சில இடங்கள் நமக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.